கர்நாடகாவில் டாக்டர் கணவன் கொலை செய்யப்பட்ட நிலையில் 10 வயது மகன் கத்திக்குத்துப்பட்டு இரத்த வெள்ளத்தில் கிடந்தது கதிகலங்க வைத்துள்ளது. மகனின் உயிர் ஊசலாடுவதை பொருட்படுத்தாமல் பெற்ற தாய் செல்போனில் வீடியோ பார்த்து கொண்டு பதைபதைக்க வைத்த சம்பவத்தில் நடந்தது என்ன? கர்நாடக மாநிலம் தார்வாட் பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான கிரண். இவருக்கு பிரியங்கா என்பவருடன் திருமணமாகி 10 வயதில் நிகித் என்ற மகன் உள்ளார். மருத்துவரான கிரண் அங்குள்ள தனியார் மருத்துவமனையில் மயக்கவியல் நிபுணராக பணியாற்றி வந்தார். அவரது மனைவி பிரியங்கா கண் மருத்துவராக பணியாற்றினார். டாக்டர் தம்பதி தங்களது மகனுடன் பாதுகாப்பு நிறைந்த குடியிருப்பில் வசித்து வந்தனர். புதன்கிழமை அன்று கிரணின் குடும்பத்தினர் பலமுறை அவருக்கு போன் செய்துள்ளனர். தொடர்ந்து செல்போனை எடுக்காததால் அவரின் மனைவி பிரியங்காவை அழைத்துள்ளனர். அதற்கு கணவர் வெளியே சென்று விட்டதாக கூறியுள்ளார். மாலை வரை கிரணிடமிருந்து எந்த ஒரு பதிலும் வராததால் சந்தேகம் அடைந்த குடும்பத்தினர் அவரது அபார்ட்மெண்ட்டுக்கு சென்றுள்ளனர். உள்ளே சென்றபோது ஒரு அறையில் கிரண் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்ததைக் கண்டு குடும்பத்தினர் அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளனர். மற்றொரு அறையில் 10 வயது மகன் நிகித் கத்தி குத்துப்பட்டு குற்றுயிரும் குலையுயிருமாக கிடந்துள்ளார். தகவல் அறிந்து போலீசார் அங்கு விரைந்து சென்றனர். பின்னர் உயிருக்கு போராடிய சிறுவனை மீட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். தொடர்ந்து மருத்துவர் கிரணின் உடலை கைப்பற்றி உடற்கூறாய்வுக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். தடயவியல் மற்றும் கைரேகை நிபுணர்கள் தடயங்களை சேகரித்தனர். மேலும் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்ததில் மிகவும் பாதுகாப்பு நிறைந்த குடியிருப்புக்குள் வெளியாட்கள் யாரும் வரவில்லை என்பது உறுதியானது. எனவே சந்தேகத்தின் பேரில் மருத்துவரின் மனைவி பிரியங்காவை பிடித்துச் சென்று போலீசார் விசாரணை நடத்தினர். அவர் அதிர்ச்சியில் இருப்பதாலும் முன்னுக்கு பின் முரணாக பேசுவதாலும் கொலைபாதக சம்பவத்திற்கான காரணம் தெரியவில்லை என்று போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்ட விசாரணையில் 10 வயது சிறுவனுக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக டாக்டர் தம்பதி இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கணவன் ஒரு அறையில் சடலமாக கிடந்தபோது மற்றொரு அறையில் மகன் உயிருக்காக போராடிய நிலையில் அவரை காப்பாற்றாமல் பிரியங்கா செல்போனில் வீடியோ பார்த்து கொண்டிருந்துள்ளார். எனவே அவர்தான் கணவனை குத்தி கொலை செய்துவிட்டு மகனையும் தாக்கி இருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளனர். இருந்தபோதும் முழு விசாரணைக்கு பின்னரே உண்மை நிலவரம் தெரிய வரும் என்று போலீசார் கூறுகின்றனர். டாக்டர் கணவன் கொலை செய்யப்பட்ட நிலையில் 10 வயது மகன் கத்தி குத்துப்பட்டு உயிருக்கு போராடியதை பொருட்படுத்தாமல் தாய் செல்போனில் வீடியோ பார்த்து கொண்டிருந்த சம்பவம் கர்நாடகாவை கதிகலங்க வைத்துள்ளது.